எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்மந்தமும் இல்லை. என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்றே ஒன்று, எங்கள் வீட்டிலேயே பெரிய கிரிட்டிக் அவங்க தான். ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம எடை போட்டுடலாம். நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 3 தடவை பார்ப்பாங்க. இது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, எவ்வளோ பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. இந்த குழு எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது? இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டாங்க. கூரனை she has seen 3 times. That is the symbol of success of the music. என்னுடைய 80s நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ, ஹீரோ இல்லைன்னா கூட இவர் இல்லாமல் நான் படம் எடுக்க மாட்டேன். வைஜி மகேந்திரா என்னுடைய அத்தனை படங்கள்லேயும் இருப்பார். அதன் தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் இருக்கிறார். பொன்ராம் என்னுடைய பிள்ளை, வா அப்படின்னா வந்துடணும், வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம். இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், விஜய் ஆண்டனி. நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அது. கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி. என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறார். அவர் வாயிலிருந்து நெகட்டிவாக ஒரு வார்த்தை வரார். ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அது ஃபெயிலியர் ஆனாலும் அப்படி தான், சூப்பர் சார் அப்படின்றார். அந்த வார்த்தை அவற்றிலிருந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி எந்திரிச்சு நிற்பார். பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக. இன்னும் பக்கத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேனகா சஞ்சய் காந்தி ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சனை நான் பார்க்கல. மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறோம்? பாய் ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்ட்ரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியுடைய ஆரிஜின், அந்த ஃபேமிலியுடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்குறோமா? பார்க்கிற ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான், கருணை உள்ளம். அடுத்தது சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்ருக்கோம். ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான். அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். ஃபார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் live. Peoples for Animal 1992 என்று நினைக்கிறேன். அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸை குழந்தைங்க மாதிரி, லைக் சில்ட்ரன், they love. Pet lover is a pet lover. எங்கள் படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம், சோகம், வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயமுள்ள ஒரு தாய் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம். இம்மீடியட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, 17th 18th I will come there, you'll be happy, you'll be honored அப்படின்னு சொன்னேன். ஓகே, தட்ஸ் அவ்வளோதான். நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க, செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போகிறாரு. அவரை நீ வேறு காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த காரில் உட்கார வச்சுட்டேன்.
நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். சச் சிம்பிள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ மேடம். இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே மேடம் ஆல்சோ ஹஸ் சீன் தி மூவி. எங்கே இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க, ப்ரொடியூசர் விக்கி எங்கப்பா இருக்க, கை தூக்குப்பா. டைரக்டர் எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத். கண்டென்ட் இஸ், அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை, ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு. இதுவரை நீங்கள் திரையில் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க. ஒரு விஷயம், எஸ்டர்டே மேடம் ஹஸ் சீன் தி மூவி. இன் தி எண்ட் ஐ திங்க் ஷி ஹஸ் செட் எஸ். அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்தேன் நான். அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட கண்டென்ட் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட், ரொம்ப யூனிக்கான கண்டென்ட், ரொம்ப புதுசான ஒரு கண்டென்ட். இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஸோ இட் டிசர்வ்ஸ் எ பேன் இண்டியா அட்டென்ஷன். ஸோ மேம் நீங்கள் வந்தது வந்து அந்த பேன் இண்டியா அட்டென்ஷன் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்சுவலாக இது வரைக்கும் ஷேர் பண்ண படத்துலேயே ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் சார் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருக்காரு. இந்த வயசுலேயும், அதாவது 25 வயசுலேயும் நம்ம எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவருக்கு தெரியும், எனக்கு ஆக்சுவலாக எனக்கு மட்டும் இல்லை, வந்து விஜயகாந்த் சாருக்கு அவர் தான் குரு, அப்புறம் விஜய் சாருக்கு அவர் தான் குரு, விஜய் ஆண்டனி சாருக்கு குரு, சங்கர் சாருக்கு குரு, எனக்கு குரு, பொன்ராம், இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன் ஆல் த டைம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆக்சுவலாக எனக்கு வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ண படங்களில் ரொம்ப பிடிச்ச படம், நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ டிசம்பரில் ட்ரீம் வாரியர்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேட்டரில் எல்லாரும் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். அந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த மழை எல்லாருக்கும் பொழிகிறது மாதிரி, இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தங்கிற மாதிரி, இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில் வாழக்கூடல, அனிமல்ஸுக்கும் சனி ரைட்ஸ் வேணுங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். இப்படி மனிதநீதி சூழலில் சொல்ல ஒரு கான்செப்ட் அழகாக அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு குரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலான்னு நினச்சேன். டைம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். எங்கள் ஒன்றுமே தெரியும், ஒரு மண்ணு தான். நாங்கள் வரும்போது சார் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன். 8 மணிக்கு வர சொன்னார், 8:30க்கு வந்துட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நீ சரியான நேரத்துக்கு வா, உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உனக்கு திறமைக்காரன் ஆக்குறேன்டா, நீ நேரத்துக்கு வாடா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஒரு முறை சார் வந்து லண்டன் போயிட்டாங்க. ஒரு 3 months நினைக்கிறேன் போயிட்டாங்க. நானும் ராஜேஷ் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ மேனேஜர் ராம் இருந்தார். 3 மாதம் நாங்கள் எந்த ஆஃபீஸ் போவோம், சாப்பிடுவோம், படங்கள் பார்ப்போம், அவ்வளோதான். வேறு எங்கே ஒர்க்கு எதுவும் இல்லை. அப்போ ராம் சார்ட்ட சம்பளம் கேட்டோம். சார் சம்பளம் கொடுக்கணும் சார், எந்த வேலையுமே செய்யலை, உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி. மேனேஜர் ராம் இல்லைன்ட்டார். சார்கிட்ட கேளுங்க சார், அவர் கொடுத்தா அவர் கொடுப்பார்ல, கேளுங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் கேட்க முடியாது, உங்களுக்கு சம்பளம் கிடையாது, சார் வந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது ராம் கேட்டார், இந்த மாதிரி பொன்ராம் ராஜேஷ் டெய்லி வராங்க போகிறாங்க, ஒரு வேலையும் செய்கிறதில்ல, சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னாரு. அப்போ அவர் சார் சொன்னார், நான் கொடுக்காதன்னு சொல்கிற வரைக்கும் கொடுறா அப்படி சொன்னாங்க. ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு. ஸோ படம் பார்க்குறதாலும் சரி, ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் பார்த்துடணும். நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு, அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா, நானும் ராஜேஷ் இன்றைக்கி ஒரு டைரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது எங்களோட குருநாதர் தான். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றி. ஒவ்வொரு மேடையில் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்போவுமே நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் சார்பாக நான் முதல்ல வரவேற்கிறேன். திரு ஆண்டனி சார், மியூசிக் டைரக்டர் ஆண்டனி அண்டு சித்தார்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் சூப்பராக பேசுகிறாருங்க, அவர் பேசுகிறது ரொம்ப சரியாக இருந்துச்சு. ஒரு தமிழை அழகாக பேசிட்டார். இவ்வளோ ஷார்ட் டேக்கில் தமிழை கற்றுக்கிட்டு
சூப்பராக தமிழ் படம் பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஒய்ஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒய்ஜி சார் ரொம்ப நாள் நண்பர், இப்போ சமீப காலமாக நல்ல நட்பு, அவரோட ட்ராமாக்கெல்லாம் நான் போவேன். ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒய்ஜி சார், ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. அந்த கோட் சீனில் வந்து அந்த டாக் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, சூப்பராக செம்மையாக பண்ணீங்க சார். அண்ட் சோபா மேம் அண்டு பிரிட்டோ சார், மிஸ்ஸஸ் பிரிட்டோ, அனைவருக்கும் வருக வருன்னு நினைக்கிறேன். சார் நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும், இந்த ப்ரெஸ் மீடியா, தயவுசெய்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய ஒரு ஃபீலிங்ஸ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்கும் உணர்வுகள் இருக்குது. அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு டாக்குடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு. ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலேயும் கொண்டு வந்திருக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தை பார்க்க ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியில் வந்த சஞ்சய் மேனகா சஞ்சய்காந்தி அவர்களுக்கு நம்ம பணிவான வணக்கங்கள், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். பண்ணால் திருப்பி யாரும் நமக்கு திருப்பி பண்ண போகிறதில்ல, உதவியும் பண்ணாதுங்க, அது பாட்டுக்கு போயிடுங்க. அதுக்கு ஞாபகம் கூட இருக்காது நமக்கு யார் பண்ணாலும் சம்டைம்ஸு. அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை. அந்த குணம் வந்து மேடம்கிட்ட இருக்குது. அது வந்து மனுஷங்களுக்கு சப்போஸ் அது அவங்க பண்ணியிருந்தா மதர் தெரேசா பேர் வாங்கியிருப்பாங்க. அது மிருகங்களுக்கு பண்ணுறதுனால அவ்வளோ பேர் ரீச் கிடைக்கல. பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்க குணத்துக்கு நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேம் ஃபார் கம்மிங் ஹியர். அப்புறம் வந்து இந்த படம் கூரன், இன்னைக்கு விழாநாயகன் வந்து சித்தார்த் விபின், இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் வந்து எஸ்ஏசி சார். சாரோட இந்த வயசுலேயும் வந்து எவ்வளோ செட்டில் பண்ணி தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கும் வேலை செய்யணும், தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை எந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஏசி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த, அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த வயசில் நம்மளாம் இருப்போமானே தெரியாது. ஆக்சுவலாக இருந்து தெளிவாக ஷார்ப்பு, டபுள் ஷார்ப்னு பிட்டர் சார் சொன்னார் இல்லையா, பட் டபுள் ஷார்ப்பாக உண்மையிலேயே வந்து அவர் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறாரு. ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி, நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட டைரக்டர், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின் அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.